இன்னைக்கு கோலிவுட் டெஸ்ட்டில் என்ன விஷயம்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே கில்லி படம் ரீலீஸ் ஆக போகிறது உறுதியாகி இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பிரபல வெளியீட்டு நிறுவனமான சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் வந்து 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே நல்ல தரமான படங்களை தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் கில்லி படத்தை இவங்க ரிலீஸ் பண்ணுறதால நிறைய தேட்டர் கிடைக்கணும் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் எதுவுமே வராமல் இருந்துச்சு. அதனால் மற்ற மொழி படங்களில் தமிழ் ரசிகர்கள் ஆர்வம் செலுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் நாளைக்கு 2 படங்கள் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது விஜயாண்டி நடிப்பில் வெளிவர இருக்க ரோமியோவும் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியேற இருக்க டியரும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த 2 படத்தையும் தமிழ் சினிமாவே உற்று நோக்கி இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓமை கடவுளே படத்தை இயக்குன அஸ்வின் மாரிமுத்துவோட அடுத்த படத்தில் சிம்பு நடிக்கிறதா ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டிருந்தோம். இந்நிலையில் திடீர்னு அவரோட அடுத்த படத்தில் பிரபல இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து நடிக்க போகிறாராம். இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தான் வந்து தயாரிக்குது. இந்த படத்தோட அறிவிப்பும் இன்றைக்கி வெளியாகி இருந்துச்சு.